சரி, இந்த பாப்பாவுடைய ஜாதகத்தை பார்க்கும்போதுங்க, ஏஜ் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பாப்பாவுடைய ஜாதகப்படி ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 30 வருஷம் 8 மாதம் 21 நாள் ஆச்சு. 31வது வருஷம் இந்த குழந்தைக்கு நடந்துக்கிறது. சரி, இது என்ன காரணம் இவ்வளவு நாளாக தள்ளிட்டு போகுது? எதனால இந்த மாதிரி நமக்கு டிலே ஆகுது? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிட ரீதியாக ஆராய்ச்சி பார்க்கும்போது இந்த பாப்பாவுக்கு வந்து விஷக்கன்னிகா தோஷம்னு இருக்குது. ஆமாம், விஷக்கன்னிகா தோஷம்னு இருக்குது. இந்த தோஷம் இருக்கிறதுக்கு வந்து திருமண காலத்தை யாருனாலையும் தீர்மானிக்க முடியாது. இந்த வயசுல திருமணம் நடந்ததுன்னு சொல்லவே முடியாது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல கல்யாணம் நடக்கும். சின்ன வயசுல ஒரு 23 24 வருடம் சிலருக்கு நடந்ததுன்னா பிரிவினை தரும். லேட்டாயில் வந்து பிரிவினை தராது. என்ன ஒன்றாலும் அந்த திருமணத்துல ஒரு கசப்பு இருக்கும். ஒரு பழத்துல வந்து ஏதோ ஒரு பகுதி அழுகி நம்ம வெட்டி தள்ளுற மாதிரி இந்த திருமண வாழ்க்கையில ஒரு சில கசப்பு இல்லாமல் இந்த திருமண வாழ்க்கையை கடந்து செல்ல முடியாது. அது நீங்கள் எவ்வளோ பொருத்தம் பார்த்தாலும் சரி, எத்தனை இடங்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலும் எல்லா பொருத்தங்களுமே வந்தாலும் திருமண வாழ்க்கையில் ஒரு கசப்பு இருக்குங்கிறத காட்டுது. அதனால நீங்கள் இந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப கவனமாக தான் பண்ணணும். கொஞ்சம் ஏமாந்து பண்ணீங்கன்னா உங்களுடைய அந்த பாப்பாவுடைய திருமண வாழ்க்கை பாதிச்சிடும். சுருக்கமாக சொல்ல போனீங்கன்னா அந்த திருமணம் ஏண்டா செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கூட வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அதனால நீங்க இந்த குழந்தைக்கு லேட் ஆகி போச்சு அப்படிங்கிறத யோசிக்கிறது ஒரு நல்ல வரன் கிடைக்கணும்னு தான் நம்ம யோசிக்கணும். எல்லாரும் பேசுவாங்க சமுதாயத்தில் வந்து இவ்வளோ நாள் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு ஆமாம், சொந்த பந்தங்கள் வந்து இதெல்லாம் வந்து நம்மளை மனக்கசப்பை தருவாங்க, தராமலாம் போக மாட்டாங்க. ஏன் இது மாதிரி நமக்கு இந்த நிகழ்வு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வகையாரில் நான் வந்து இந்த குழந்தைகளுடைய ஜாதகத்தில் 2 இடத்துல வந்து சேரக்கூடிய கிரகங்கள் சேர்ந்துருக்கு. 11ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் சேர்க்கை, செவ்வாயும் சனியும் பார்வை. இது வந்து இது கன்னிகா தோஷம்னு பேர். கன்னிகா தோஷம்னா திருமண தோஷம்னு எடுக்கலாம். திருமணத்தில் கடுமையான தோஷம். இந்த தோஷம் இருக்கிறவர்களுக்கு வந்து பார்க்கும்போது காலம் கடந்து நடக்கிற பண்றதுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. எல்லா வயசுல பண்றதுக்கு முழுமையான பாதிப்பை சந்திக்கிறாங்க. முழுமையான பாதிப்பை சந்திக்கிறாங்க. நான் அந்த திருமணத்துக்கு முன்னாடி பதிலே வராது. நீங்கள் ஜாதகத்தை அனுப்புனீங்கன்னா அங்கேருந்து ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா யாருமே எதுவுமே நல்லாளினோட சொல்ல மாட்டாங்க. எதுக்காக நம்மளை புறக்கணிக்கிறாங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஒரு டிமாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே பெண்ணு இருந்தால் கூட நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியல. பெண்ணுக்கு ரொம்ப டிமாண்டுங்கிறாங்க. ஆனால் சில பெண்கள் வந்து இந்த கடுமையான தோஷத்தினால பாதிக்கிறதுனால மற்றபடி சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் இல்லை படுக்கிற இடத்துக்கும் அல்லது போடுற துணிமணிக்கே வீலுக்கு பஞ்சம் வராது. அதில் என்றைக்குமே பஞ்சம் வராது. இந்த ஜாதக அமைப்பு இருக்கிறதுக்கு இந்த 3 ஈஸியாக வீலுக்கு கிடைச்சிடும். அதாவது சாப்பிட்ற சாப்பாடு, படுக்கிற இடம், போடுற துணிமணி, இது ஒரு முக்கியமானது. இந்த முக்கியமானது இதெல்லாம் வீலுக்கு தாராளமாக கிடைக்கும். நல்லா படுத்து தூங்கக்கூடிய வீடாக இருக்கும். போடுற துணிமணி நல்ல நல்ல துணிகளை போடலாம். சாப்பாடு விதவிதமாக சாப்பிடலாம். அதிலலாம் இங்கே வந்து குறை வைக்காது. மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் குறை வச்சு கணவன் மனைவிக்குள்ள வரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷத்தை மட்டும் இது கை வைக்கும். அப்போ அதனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சிக்காக நம்ம இயங்க வேண்டியதாக போயிடும். எல்லாமே இருந்து சாப்பிட்டு ஒரு ருசியான சாப்பாடு சாப்பிட்டா எப்படி இருக்கு? சும்மா வயிறு மட்டும் நிறைஞ்சா அது சாப்பாடை ஏற்றுக்க முடியாதோ? இப்போ சாப்பாடு எல்லாரும் சாப்பிட்றோம். அந்த சாப்பாடு கரைச்சி கொடுத்தாலும் சாப்பாடு தான். எப்படி சாப்பிட்டாலும் அது வயிற்று தொண்டை வரைக்கும் தான் பிரச்சனை. தொண்டைக்கு கீழே போயிட்டா அது எல்லாமே ஒன்றா மாறிடுது. ஆனால் அது உள்ளே போகிற வரைக்கும் நமக்கு பெரும் பிரச்சனையை தருது. அப்போ சாப்பாடு சாப்பிட்டா ஆனால் திருப்தியான சாப்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் திருப்திகளை பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு மெயினாக வரக்கூடிய கணவர்கள் இந்த மாதிரி வர்றாங்க அப்படின்னு அனுபவத்தில் பார்க்கும்போது, ஒன்று தனி ஓடக்கூடிய நபர்களாக இருப்பாங்க, போதை வாஸ்துகளுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. இல்லைன்னா சோம்பேறியாக இருக்காங்க, வேலைக்கு போகாமல் வீட்டில் தூங்கிட்டு அங்கே சுற்றுறது இங்கே சுற்றுறது. அதாவது அந்த காலத்தில் நம்ம கிராமப்புறம் தின்ன தூங்கின்னு சொல்லுவாங்க. பிள்ளார் கோயிலில் போய் உட்காந்துப்பாங்க. இந்த மாதிரி இடம் ஆலமரத்தடி உட்காந்து, அந்த மரமெல்லாம் இல்லைங்க, இருந்தாலும் அந்த காலத்தில் ஆலமரத்தடியே படுத்துட்டு இருப்பான். தாய்க்கரம் விளையாடுறது இப்படி வந்து பொழுதுபோக்கு, குடும்பத்தின் மேல அக்கறை இல்லாமல் இருக்கும். ஒண்ணு
மது வாசத்துக்கு அடிமை, அல்லது வந்து இல்லைன்னா தொழிலை பற்றி சிந்தனை இல்லாமல் அக்கறை இல்லாமல் இருப்பாங்க. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வேற பெண்களோட சவகாசம் வச்சுக்கோங்க. அப்படி அங்கே இருந்துட்டு இந்த குடும்பத்தை கவனிக்காமல் இருப்பாங்க. அது இல்லாமல் வந்துன்னு வச்சுங்களா, கொஞ்சம் வந்தால் ஏதாவது உடல்ல பலமான நோய் இருக்கு, அது வந்து தீர்க்க முடியாத நோய், அது தீவிரமான நோயா இருக்கும். எல்லா மனிதனுக்கும் நோய் வரும், நோய் வராமல் மனிதன் இருப்பதே இல்லை. மனுஷனா பிறந்தா அவனோட கூட பிறக்கிறது அண்ணன் தம்பி பிறக்கிறாங்களோ இல்லையா, நோய் கண்டிஷனா கூடயே பிறந்தது. இப்போ நோய்ங்கிறது கண்டிஷனா உண்டு எல்லா மனிதருக்கும். அப்போ கடுமையான நோய், தீராத நோய்க்கு இருக்கக்கூடிய நபராக வரலாம். அதில் சுருக்கமாக சொல்ல போனீங்கன்னா, தீராத நோய் அப்படின்னா உங்களுக்கு பிக்ஸு, தோல் நோய், சுகர் வந்து ஒரு அது பாதிப்பு தர்றது இல்லைங்க. அதனால தீராத நோய், சுகரை வந்து தீராத நோய், இது வந்து சுகரை வந்து ஒரு குறைபாடுன்னு தான் சொல்றாங்க, நோயின்னு சொல்றது இல்லை. அது ஒரு குறைபாடு. அந்த குறைபாட்டை சரி பண்ணா சரியாயிடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புற்றுநோய், பிக்ஸு, மனநிலை பாதிக்கப்படுறது, இந்த மாதிரி தீராத நோய்கள் வந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது இல்லைன்னா ஆண்மை இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல கொண்டு போய் நம்மளை சிக்க வச்சு இந்த திருமண வாழ்க்கையை மகிழ்ச்சி இல்லாமல் பண்ணிடுது. மகிழ்ச்சி இல்லாமல் பண்ணிடுது. இது ஏன் உங்களுக்கு நடக்குது அப்படின்னு, ஏன் நமக்கு இந்த மாதிரி ஒரு நிலை, நமக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னு நீங்க, ஏன் நமக்கு இத்தனை குழந்தைகள் வந்து ஏன் நமக்கு மட்டும் இப்படி ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னு அதை யோசிச்சு பார்க்கும்போது, தகப்பனுடைய ஸ்தானம் அப்படிங்கிறது 9ஆம் இடம். தகப்பனுடைய அப்ப 7க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையினுடைய 7, 8, 9ஆம் இடம். அந்த 9ஆம் வீட்டுக்கு கேள்வின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் ராகுவோட இணைந்திருக்கான். அப்போ அந்த கர்ம வினை, அதாவது சந்திரனுடைய கர்மா பார்த்தீங்கன்னா, அப்போ 9ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதிச்சிருக்கு. தாய்ங்கிறது 4ஆம் இடம். 4ஆம் இடம் ஒன்றும் குறையில. அப்போ தந்தை வழியாக இந்த பொண்ணுக்கு வந்து இந்த தீய கர்மம் வந்திருக்குது. அது வந்து விஷக்கன்னியா தோஷம். இந்த கன்னியா தோஷம் வந்ததுனால என்ன பிரச்சனை அப்படின்னு, உங்க வகையாரில் பெண்களை ஏமாத்தி துரோகம் பண்றது, வஞ்சகம் பண்ணதனுடைய பாதிப்பு இருக்கு. அது உங்க அண்ணன் தம்பிகளாம் இன்னொருக்கெல்லாம் போக வேண்டியது. உங்க அப்பாவுல இருந்து உங்க அண்ணன் தம்பிகள் வந்து எடுத்துக்கலாம். யாரோ இந்த மாதிரி ஒரு பெண்ணை ஏமாத்தியும் வஞ்சகம் பண்ணியும் அந்த பெண் வந்து சபிச்சுட்டு போயிருக்கு. இந்த பெண் சபிச்சிருப்போம். ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் சபிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. நம்ம ஒரு ஆண்களுக்கு வந்து சபிக்கக்கூடிய சக்தி கிடையாது. அப்படியே நீங்க சபிச்சாலும் பிடிக்காது. ஒரு பெண் சபிச்சா கண்டிஷனாக நம்மளை பிடிக்கும், பாதிச்சிடும். அது எதுனால பாதிக்கப்பட்டதோ அந்த பாதிப்பு நம் ஃபேமிலி வந்து, அதாவது நம்முடைய வம்சாவளியினால் அனுபவிக்காம போக முடியாது. அது ஏன் அந்த பெண்களுக்கு அவ்வளவு சாபத்துக்கான சக்தி இருக்குது அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு வந்து குழந்தை பிறக்கும் போது வரக்கூடிய வேதனையினுடைய அளவு 400 பவுண்டு அப்படிங்கிறாங்க. இப்போ 400 பவுண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாரி வந்து ஒரு மனிதருடைய மேலே ஏறி நின்னா, ஏறி போயிட்டா கூட பிரச்சனை, ஏறி அது மேலே நம்ம மேலே நின்னா என்ன வலி வலிக்குமோ, அதாவது நல்ல வெயிட்டாக லோடு ஏற்றின லாரி நம்ம மேலே ஏறி நின்னா என்ன வலி வலிக்குமோ அந்த வலி வலிக்குமோ, அந்த வலிக்கு மேலே நாம் ஒரு வலி கொடுக்கும் பொழுது அவங்க சபிப்பாங்க. அதை அனுபவிச்சு தான் தீர்க்க முடியும். இது பரிகாரம் பண்ணியோ அதை பண்ணியோ இதை பண்ணியோ தீர்க்கவே முடியாது. நீங்க என்ன குதி போட்டாலும் எத்தனை கோயிலுக்கு போனாலும் இதை தீர்க்க முடியாது. அனுபவிச்சு மட்டும்தான் தீர்க்க முடியும். சில பரிகாரங்கள் மட்டும், சில அமைப்புகளுக்கு மட்டும் பரிகாரம் பண்ணிக்கலாம். இந்த சாபங்களுக்கு வந்து பரிகாரம் பண்ணா வேலை செய்யறது. நீங்க எத்தனை கோயிலுக்கு வேணா கூட்டிட்டு போயிட்டு வரலாம், அதெல்லாம் ஒன்றும் பேசலாம். என்ன காரணம், இந்த சாபத்தினுடைய வலிமை அப்படி. இதை வந்து தீர்க்கணும் அப்படின்னா அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. ஆனா கேரண்டி தர முடியாது. தீர்ந்து போயிருமா, சரியாயிருமா அப்படின்னா யாருனாலையும் அதுக்கு உத்தரவாதம் அளிக்க முடியாது. இப்போ ஜோசியில் நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு நாங்கள் எழுதி கொடுத்தோம். நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து அவங்க பிரச்சனை தீரணும். சும்மா கோயிலுக்கு போயிட்டு வந்து தீராது. சில கர்மம், அதாவது இந்த பெண்கள் விடக்கூடிய சாபங்கள் வந்துங்க கண்டிஷனாக வந்து அதை தீர்க்கறதுக்கு அனுபவிச்சு தான் தீர்க்க முடியும். கோயிலுக்கு போயோ வழிபாடு பண்ணியோ அதை தீர்க்க முடியல. என்னுடைய அனுபவத்தில் எத்தனையோ ஜாதகங்களை பார்த்துட்டேன். நானே நிறைய பேர்களுக்கு இந்த மாதிரி இருந்திருக்கும்.
பல வழிபாடுகள்லாம் சொன்னேன். அதெல்லாம் இது வரைக்கும் யாருக்குமே ஜெயிக்கல. அந்த காலம் அவங்க அனுபவிச்சு தீர்த்து தான் அதை முடிக்கிறாங்க. ஒரு சிலர் கல்யாணம் முடிச்சு பிரச்சனையை சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. மன வாழ்க்கை ஏன்டா கல்யாணம் முடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு காரணம் வந்து யாரையும் கோபப்படுறதோ வருத்தப்படுறதோ முடியும். இது உங்களுடைய முன்னோர்கள் வந்து தவறான ஒரு பாம்பு. இப்போ இதை வந்து தீர்க்கறதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதை நீங்கள் விருப்பப்பட்டா செய்யலாம். இது ஆனால் கேரண்டி தர முடியாது. உறுதியாக சரியாயிரு நீங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. அது எல்லாத்துக்கும் சரியாகலையும் சொல்ல முடியாது, எல்லாத்துக்கும் சரியாகி போச்சுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு வழிபாடு இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் கொண்டு வந்த ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா அதே கணிஷாவும் இருக்குது. அந்த பையனுக்கு அதே கணிஷாவும். அப்போ உங்கள் பொண்ணுக்கு இருக்கிறத விட அந்த பையனுக்கு வந்து உங்கள் பொண்ணுக்கு வந்து கிட்டத்தட்ட 1, 2, 3 அதாவது 80% இருக்குது. அந்த பையனுக்கு 110 இருக்குது. அப்போ இதெல்லாம் அந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயசு வந்து 33 வருஷம் ஆச்சு. கல்யாணம்லாம் பூச்சா அவனுக்கு வந்து கல்யாணம்ங்கிறது வம்சவிருத்தி கல்யாணம் தான். என்னங்க, மகிழ்ச்சிக்கான கல்யாணம் அல்ல. தன்னுடைய வம்சத்தை விருத்தி பண்ணுறதுக்கு ஒரு பெண், அவ்வளோதான். அவளோட சந்தோஷமா இருக்கிறோம், மகிழ்ச்சியா இருக்கிறோங்கிறது வாய்ப்பு இல்லை. இந்த பையனுக்கு நம்மளுக்கே ஏற்கனவே தலைக்கு மேலே வெள்ளம் போயிட்டு இருக்குது. என்னங்க, அவன் இது அதை விட மேலே போகிறது, தலைக்கு மேலே அதுக்கு மேலே இந்த ஜாதகருக்கு போயிட்டு இருக்குது. இந்த பையனுக்கெல்லாம் கல்யாணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பொண்ணுன்னு சொன்னால் கல்யாணம் முடிச்சுக்கணும். என்னங்க, பொண்ணுன்னு எனக்கு நகை வேணும், அது வேணும், இது வேணும், எந்த ஒரு எதிர்பார்ப்பு, அழகா இருக்கணும், லட்சணமா இருக்கணும். வம்ச விருத்தி எப்படி அழகா இருக்கிற பெண்ணு தான் வந்து குழந்தை ஈண்டெடுக்க முடியுதா? எல்லா பெண்களும் குழந்தை ஈண்டெடுக்க முடியுதுங்களா? அப்போ இங்கே வந்து வம்ச விருத்தி திருமணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா குழந்தை கிடைக்குமா அப்படிங்கிறது ஒன்று தான் பார்க்கணும். நமக்கு மனைவியா கால் அமுத்தி விடுவா, நம்ம கூப்பிட்ட நேரத்துக்கு நம்ம கொண்டு வந்து கொடுப்போம், அதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. கொடுத்தா வாங்கிக்கலாம், கொடுக்கணும் நம்மளே போய் எடுத்து சாப்பிடுவோம். அதுதான் இந்த பையனுக்குள்ள ஒரு விதி. நம்மளுக்கே ஏற்கனவே இந்த ரெண்டும், ஆமாம், ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால எரியிற விறகு மேலே எண்ணெய் ஊற்றினா எப்படி எரியுமோ அதனால மறுபடியும் எரியறதுக்கு தான் ஆரம்பமாகும். நமக்குள்ளேயே இந்த பையன் வந்து காலம் தீர்க்க வச்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் அது இல்லை. அதனால நாம் இதை தேர்ந்தெடுக்கிறது என்னை பொறுத்தவரை உகந்ததில்லை. ஏற்கனவே நம்ம வீட்டில் எரிஞ்சிட்டு இருக்குது, பத்தாக்கு இந்த மூலையில் எரியிறது பார்த்தோம், அந்த மூலையில் தீய வச்சுட்ட மாதிரி மறுபடியும் வந்து இதை மீண்டும் சிக்கலை கொண்டு போய் விட்டுரும். அதனால நீங்கள் இந்த குழந்தைக்கு நான் ஒரு எளிய பரிகாரம் சொல்கிறேன். உங்களுக்கு செலவில்லாத பரிகாரம். நீங்கள் காசெல்லாம் அதிகமாக நீங்கள் செலவு பண்ணி அங்கே போய் இதெல்லாம் நீங்களே, அதாவது பரிகாரத்தில் 2 விதமான பரிகாரம் இருக்குதுங்க. இன்னும் ஒரு பரிகாரம் வந்து இன்னொருத்தர் வச்சு செய்யறது, ஐயர்களோ அல்லது வேறு யாரோ வச்சு பூசாரிகளோ வச்சு செய்யக்கூடிய ஒரு பரிகாரம். இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரம் நீங்களே செஞ்சக்கூடிய பரிகாரம். இதுக்கு யாருமே வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு பொருட்செலவும் இல்லை. நீங்களே வந்து அதுக்கு எளிமையான ஒரு பரிகாரம்னு சொல்ல முடியாது, இதை நீங்கள் வழிபாடாக எடுத்துக்கலாம். இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சீங்கன்னா கேரண்டி தர முடியாது. அப்பவும் கேரண்டி மன ஆறுதல் இல்லை. மழைக்கு வந்து என்னால் கொடை தர முடியும், ஆனால் காத்தடிச்சா கொடை பயன்படாது. கொடை பயன்படாது, ரெண்டாம் முடிச்சு போடும். அது மாதிரி இது பெரிய காத்தா இருக்குதோ, நீங்கள் மழை வர மாதிரி கொடையை கொண்டு போங்கன்னு நான் கொடையை மட்டும் தான் கொடுக்குறேன். அது வெறும் மழையாக இருந்தால், கொசு மழையாவோ இல்லை பெரும் மழையாக இருந்தாவோ நீங்கள் சமாளிச்சுக்கலாம். ஆனால் காற்றோட வந்தீங்கன்னா, நம்ம பயங்கரமான காற்றோட மழை வந்தால் நீங்கள் கொடை விரிச்சா உங்களுக்கு தான் ஆபத்து. அது மாதிரி இதுக்கு என்னால் உறுதி சொல்ல முடியாது. இறைவனுடைய ஆசையினால இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு பயன் தரட்டுன்னு நான் எல்லா விதமான இறைவனையும் வேண்டிட்டு உங்களுக்கு இந்த பரிகாரத்தை சொல்கிறேன். நீங்கள் பயன்படுத்தணும். செலவு நீங்களே செய்யக்கூடிய பரிகாரம் செய்யுங்க. அது ஏதாவது ஒரு வழியில் கடவுளுடைய அனுகிரகத்தினால அந்த பரிகாரம் நம்மளுக்கு படித்து நம்மளுடைய பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையாகவே நான் இந்த பரிகாரம் சொல்கிறேன். நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும். சரிங்களா?